சனி பயிற்சி 2026 ஜனவரி பிப்ரவரி மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கு. இப்போ கடகராசி நேயர்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு, கடகராசி லக்ன நேயர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்றா தான் நம்ம பார்க்குறோம். அதனால் ராசியாக இருந்தால் லக்னமாக இருந்தாலும் நாங்கள் இப்படி தான். லக்னமாக இருந்து போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ராசியாக இருந்தால் ராசி எடுத்துங்க. ராசிலேயே லக்னமும் ஊர்ந்து போச்சுன்னா இன்னும் சிறப்பான பலன் தான். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு பலம் கொடுக்குதான்னு பார்த்துங்க. அதை ஒரு தடவை செக் பண்ணிங்க. என்ன தசா என்ன புத்தின்னு பார்த்தீங்க. அந்த 6க்கு 8 கூடியவர்கள் யாராவது பாவர்கள் ஏதாவது தசை நடத்துதான்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 6 கூடியவர் குருவே வந்தாலும் அவர் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். அவர் யோகத்தை தான் செய்வார். அதனால் குருவை சந்திர பாகுபாடு இப்போலாம் பண்ண மாட்டார். ஏன்னா குருவோட சந்திரன் இருக்குது. குருச்சந்திர யோகம் சிறப்பான ஒரு அமைப்பு. எப்பயுமே கடக லக்னம் கடகராசிக்கெல்லாம் உயர்ந்தே இருப்பாங்க. அதனால் ஏன்னாக்கா இந்த பூமியினுடைய மைய புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துமே இந்த ஜியோ சென்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஜியோ சென்டர் அந்த அமைப்புலேயே உங்களுக்கு இந்த மத்திய பூமின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியினுடைய அமைப்புக்கே சந்திரன் தான் துணைக்கோள். அந்த சந்திரனுடைய ஒளி முழுவதும் உங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கிறனால, பராசக்தியினுடைய அருள் இருக்கனால எப்படியும் தப்பிச்சிருவீங்க நீங்கள். ஏன்னா இந்த 8ல் வேற குரு இந்த சனி இருந்தார். எங்களுக்கு சனி அட்டம சனி எங்களுக்கு இது பண்ணிச்சு அது பண்ணிச்சுனாக்கா நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தேன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் தான் இப்போ கூட சொல்லியிருந்தேன், உங்கள் ஜனகாலம் நல்லா இருந்ததுனா உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காரு. ஆனால் நிறைய பேருக்கு ஜனகால ஜாதகம் நல்லா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்காங்க. சில பேர் எப்படின்னா அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி போய் ஃபைனான்ஸை ஏமாந்துருக்காங்க. அவ்வளோதான். காரணம் எப்படின்னா சனி 8ல் இருந்ததை வச்சு அவர் குற்றம் சொல்கிறார். சனி 8ஆம் இடமா இருந்தாலும் கடகராசி கடக லக்னத்துக்கு யோகத்தை தான் செய்வார், பாவ பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆட்சி பலமாக பெற்றுறாரு. அதனால் ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் ஆட்சி பலம் பெறும்போது கடகராசிக்கு நல்லதான் செய்வார். எல்லாத்துக்கு மேலே இந்த சனி அவங்க கடகராசியில் இந்த 8ல் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்காருன்னா, கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய 2 பேரையும் பிரித்து வேறு வேறு இடத்துல வேலை செய்ய வச்சுருப்பார். அதாவது வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்க சில பேர் அரசு துறையில் இருக்கிறவங்க ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. கணவன் மனைவி பிரித்து அதில் வருமானங்கள் உண்டு. எப்படிங்க வருமானங்கள் உண்டு. குழந்தைங்களுக்கு நல்லா வாங்கி தருவீங்க எல்லாம். ஆனால் ஒன்று சேர்த்து உங்களை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இது சில காலங்களில் அவங்க தலைமறை வாழ்க்கைன்ற மாதிரி மறைஞ்சு தான் வாழணும். ஏன்னா 8ஆம் இடம் என்ன இருந்தாலும் மறைந்து வாழக்கூடிய ஒரு மறைவான இடம். ஏன்னா 6, 8, 12 ஒளி விழாத ஒரு இடம். அதனால் 8ஆம் இடத்துல சனி இருக்குது, ஆட்சியாக இருக்கிறதுனா அது பலம்தான். அதே சமயத்தில் என்ன இருந்தாலும் அவமானம்லாம் வரலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களா தேடிக்கிட்டால் தான் அவமானம் தவிர மற்றபடி சனியால் எந்த குறுக்கிட்டே இல்லை. சனியும் நல்லதாக செஞ்சுருக்காரு. அதனால் வருமானத்தை குறைக்கல, சாப்பாடு விஷயத்தில் குறைக்கல. அதனால் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று எல்லாம் லேட்டாக வண்டி வாங்கணும்னா அதை வாங்க விட மாட்டார். ஏன்னா லேட்டாக எல்லாமே உங்களுக்கு லேட்டாக தான் கிடச்சிருக்கு. ஒன்று இப்போ எப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு 9க்கு வந்துட்டார், மீனராசிக்கு வந்துட்டார். மீனராசியில் சனி உள்ளே வரும்போது யோகத்தை தான் செய்வார். ஏன்னா அது குருவோட வீடு. உங்கள் குரு உங்கள் லக்னத்துக்கு பாக்கியாதிபதி. அவரோட வீட்டில் எந்த ஒரு பாவ கிரகம் போனாலும் பாவத்தன்மையை விலகி யோகத்தன்மை தான் கொடுக்கும். அதனால் இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு ராசியில் குரு வர்றது யோகம்தான். இருந்தாலும் ஜென்ம ராம வனத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஜென்ம ராம வனத்தில் சீதை சிறை வைத்து அந்த பாடலாம் உங்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா குரு அங்கே உச்சமாக இருக்கிறார். அதனால் ஜென்ம ராமர்லாம் நீங்கள் அதில் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் 2வது அவருடைய சொந்த வீட்டை தன் வீட்டை எந்த ஒரு கிரகம் பார்த்தாலும் அந்த கிரகம் தன்னால் செயல்படும், பலமாக இருக்கும். சனியை பார்க்கறனால இன்னும் யோகம் தான் உங்களுக்கு. சனி ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு லக்னத்துக்கு 7 கூடிய கலத்திராதிபதி, 8 கூடியவரும் வந்துடுறார். நீங்கள் அந்த 7 கூடிய சொல்லும்போது வெளி நட்பு வட்டாரங்கள்லாம் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஜன வசியம், ஜன தொடர்பு, ஜனங்களால் நன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் அந்த கமிட் ஆகும். அந்த இடத்துல அந்த பாக்கியங்கள் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தினுடைய பாக்கியங்களை நிறைவாக கொடுத்துருவோம் சனி. ஏன்னா 7ஆம் இடத்துக்கூடியவர் அவர் தான். அதனால் எதிர்ப்பு நிலைகள்லாம் இருக்காது, நட்புகள்லாம் நல்லா இருக்கும். சொசைட்டியில் உங்களுக்குன்ற கௌரவ மரியாதை இருக்கும். சமுதாய வளர்ச்சி, சமுதாய பணிகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆன்மீகம் நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. இப்போ எல்லாமே செய்யும். வீடு வண்டி வாகனம் வாங்கணும், உறவில் இருக்கணும், நட்பு நம்ம பார்ட்னர்கிட்ட நம்ம பிரிஞ்சிடலான்னு சில பேர் இருப்பாங்க. அது இந்த அட்டமத்தில் சனி இருந்த காலத்தில் ஒரு சில பேர் மன வருத்தங்கள் நடுவில். மற்றபடிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் தான் நட்பு வட்டாரங்களில் பிரச்சனை வரும். மற்றபடி இப்போ குருவும் உங்களுக்கு நல்லா சாதகமாக தான் வரப்போகிற 2 மாதம். இப்போ சனி இப்போ போகிறதுனால சனி 9ஆம் இடத்துல போகும்போது தன்னுடைய பாவ பலன்களை ஒதுக்கிடுவார். அந்த இடத்துல பாவ பலன்லாம் செய்ய மாட்டார், யோக பலன் தான் செய்வார். ஏன்னா குருவோட வீடுனால. அவருடைய 3வது பார்வை எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு தொழில் சார்ந்த பார்க்குறாரு. லாப சார்ந்த பார்க்குறார். லாபங்கிறது எண்ணற்ற லாபங்கள்.
ஒரு விதமான லாபங்கள் 3-4 விதமான லாபங்கள். ஏன்னா சனி வந்து உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 சனிக்கு மட்டும் உட்காந்தோன்னா பாலம் 3, 6, 11 இந்த 10ன்னு சொல்லக்கூடிய இந்த 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் நல்லது தான். ஆனால் உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், எண்ணற்ற லாபம். ஒரு லாபம் இல்லை, 3 விதமான லாபம் வரும். அது சுக்கரனோட வீட்டை பார்க்குறாரு. அதனால் திரையுலகத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறை ஆர்வம் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. மூத்த சகோதரர்கள் முதல்ல உங்களுக்கு அதாவது விலகி இருப்பாங்க, இப்போ எல்லாமே சேர்ந்து வருவாங்க. ஏன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடியது. இன்னொன்று ரகசிய திருமணங்கிறது 11ஆம் இடத்தை சொல்கிறான். 7ஆம் இடங்கிறது நேரடியான திருமணம். ரகசியமான திருமணங்கிறது 11ஆம் இடம். ஒரு ஜாதகம் ஒரு 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா 11ஆம் இடத்தையும் பார்க்கணும். 11ஆம் இடம் பலமாக இருந்து போச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க, திருமணத்தை கொடுத்துருவோம். இன்னும் ஒன்று லேட்டாகும் கல்யாணம், அவ்வளோதான். அந்த வகையில் சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது செல்வ வளங்கள் எல்லாம் இருக்கும், மனைவி நல்லா இருக்கும், மனைவியால் வரக்கூடிய யோகங்கள் உண்டு, மூத்த அண்ணனால உங்களுக்கு நல்ல பெருமை உண்டு. தம்பியுடன் படைக்கு அஞ்சான்ற மாதிரி அண்ணன் தம்பியுடைய இந்த பிணைப்பு, பாச பிணைப்பு எல்லாமே இப்போ நல்லா இருக்கும். அதுக்கடுத்து சனி வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். அதாவது வீர தீர பராக்கிரமம் சொல்லக்கூடிய அந்த 3ஆவது இடம், உண்கலம் சொல்லக்கூடிய அந்த இடத்த பார்க்குறாரு. அதனால் வீரன் நல்லா இருக்கும். அது மகாலட்சுமி யோகம். உபஜயஸ்தானத்தில் 3, 6, 10, 11 சனி உட்காந்தா நல்லது, சனி பார்த்தாலும் நல்லது. அப்போ 3ஆம் இடம் பார்க்கும்போது இளைய சகோதரர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. இப்போ தான் சொன்ன பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் வீட்டையும் பார்க்குதுன்னா, ஆனால் இளைய சகோதரர்களும் நல்லா இருப்பாங்க. ஆனால் தான் சொன்னேன், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ற மாதிரி அண்ணன் தம்பியுடைய பிணைப்பு, பாச பிணைப்பு நல்லா இருக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நல்லா நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சனி வந்து குரு பார்வை வாங்கி அதுக்கு அடுத்தது எங்கே பார்க்குறாருனாக்கா, அவர் 10வது பார்வை எங்கே பார்க்குறாருன்னா உங்கள் லக்னத்துக்கு, அதாவது உங்கள் ராசி கடகராசி கடக லக்னத்துக்கு எங்கே பாருன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடங்கிறது ருணரோக, வம்பு, வழக்கு, சத்ரு, நோய், எதிரி, கடன் சொல்கிறா. ஏற்கனவே வம்பு வழக்கில் நீங்கள் சிக்கிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். கோர்ட்டுடைய வழக்குகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்தில் எதாவது இருக்குனாக்கா அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஒன்று. 2வது அப்படின்னாக்கா எதிரிகள் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்குவாங்க, இப்போ வரமாட்டாங்க. உடல் ரீதியான சில அதிருப்திகள் பிரச்சனை இருக்குது அப்படின்பா அந்த பிரச்சனை கொஞ்சம் கலைஞ்சிரும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது சனி என்ன செய்கிறாருனாக்கா, மீன வீட்டில் இருக்கிறதுனால அந்த மீன வீடு 9ஆம் இடத்துடைய பலனையும் வந்து அந்த குருவோட பலனையும் சேர்த்து அந்த குரு மூலியமாக அந்த 6ஆம் இடத்து பலனை யோகமாக்குறார். அது ஒரு நல்ல ஒரு இது. 2வது, இந்த லக்னத்துக்கு ராசிக்கும் குரு 9 கூடிய தந்தை சாணாதிபதினா தந்தையால் லாபம் இருக்கு. தந்தையினுடைய சொத்து வகையில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பூர்வீகத்தால் உண்டு. அதாவது அப்பா, சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து முன்னேற்ற வளர்ச்சிகள் பெறும். பங்காளிகளுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானங்கள் நல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும். கோவில் குளங்கள் சென்று வருவீங்க. தீர்த்த யாத்திரை, தேவ தரிசனன்ற மாதிரி இது எல்லாமே நடக்கும். கடலில் நீராடுவீங்க, புனித நீராடுவீங்க. இது எல்லாமே குடமுழக்கெல்லாம் கலந்துக்குவீங்க. இது எல்லாமே நல்லா இருக்கும். தங்கத்தேர் இழுக்கணும்னு ரொம்ப நாளாக சில பேருக்கு ஆசையாக இருக்கும். அது எல்லாமே உங்கள் குலதெய்வ அமைப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா குருவோட வீட்டில் சனி இருக்குனால அந்த குரு தங்கத்துக்கு அதிபதி இல்லையா, அதனால் 9ஆம் இடத்தை சொல்லக்கூடிய தங்கத்தேருடைய பாக்கியத்தை சனி செய்ய வைப்பார். ஒன்று. அதனால் பணம், காசு, பேருப்பு எல்லாமே குரு வந்து சாதாரணமான அமைப்பு இல்லைங்க. குரு வந்து எப்படின்னாக்கா நைசர்கிக சுபர். அவருடைய பார்வை எல்லாத்தையும் சுபப்படுத்தும். சனி பார்வையை கட்டுப்படுத்தும். அதனால் உச்சம் பெற்று சனி பார்க்கறது அது பெரிய ஒரு சிறப்பான யோகம். இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் விஷயங்களும் நல்லா இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை விஷயங்கள்லாம் வேலை தேடி வரும். ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ வெளிநாட்டில் படிக்கணும், போகணும், கடல் தாண்டி போகணும், அங்கே போய் படித்து ஒன்றும் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்தியாவுக்கு திரும்பத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் அவசரப்படாதீங்க. இப்போ சனி வர்றது உங்களுக்கு யோகமாகும். திடீர்னு அப்பாயின்மெண்ட் கார்டு அடிப்பான், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும்போது நடக்காது, ஆனால் விதி எதிர்பார்க்கும்போது நடக்கும். விதி நடக்க போகுது. இதுதான் உண்மை. ஓம் நம சிவாய்.